வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு கிராமத்தின் கதை. ஒரு கிராமம் இருந்ததுங்க. அந்த கிராமத்தில் நிறைய வீடுங்க. அதில் வசதியான ஒரு வீடு. அந்த வீட்டில் நல்ல அந்த காலத்துலலாம் வாழ்ந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 90 வயசு 85 வயசு அவ்வளோ நாள் இருப்பாங்க. அந்த 85 வயசுக்கு மேலே ஒரு முதியவர், வயதானவங்க, நல்ல அன்பு உள்ளம் கொண்டவர், எல்லாருக்கும் பாசம் பற்றுதலோடு செய்கிறவர், நல்ல மனுஷன். மொத்தத்தில் நல்ல மனுஷன். இறந்துட்டாங்க. ஊரே கூடி இருக்குங்க. ஊரே கூடி இருக்கு. நேரம் ஆயிட்டு நேரத்தில் எடுத்துருவோம். வயசான பாடியை போட்டு வைக்க வேண்டாம். எல்லா உறவுக்காரவங்களும் வந்துட்டாங்களா, சீக்கிரம் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெருவில் அதுக்குன்னே பஞ்சாயத்து 4 பேர் வருவாங்க இல்லைங்களா, பெரியவங்க. அவங்களாம் ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வயசானவங்க, ரொம்ப நாள் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொழுதாயிட்டிருக்கு, சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க குளிப்பாட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி, எல்லோரும் வந்தாச்சா, தாரத்தப்பட்டையெல்லாம் அடிக்கிறாங்க. எல்லாம் வந்தாச்சா, சனம்லாம் வந்துருச்சா, வேறு யாரும் வர வேண்டியதில்லை, அபிஷேகம் பண்ண எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அபிஷேகமும் பண்ணி ரெடி பண்ணி மாலை மரியாதையோட செத்த அப்புறம் என்னங்க மரியாதை? அவங்க கிழக்க போனால் என்ன, வடக்க போனால் என்ன, இல்லை அவங்க மாலை போட்டால் தான் என்ன, பல்லக்கில் போனால் தான் என்ன, கொண்டு போய் இருக்கிற உடம்பு எல்லாம் கட்டி ரெடியாக தூக்குறாங்க. எல்லாம் வச்சு தூக்குற நேரத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போல்லாம் தான் அதுக்கு பாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் வண்டிலாம் இருக்குது. அப்போல்லாம் அந்த காலத்தில் அந்த மாதிரி வண்டிலாம் கிடையாது. கையால் தான், அதுவும் 4 பேர். அப்போ காரு, வேனு இதெல்லாம் கூட அந்த காலத்தில் ரொம்ப இல்லையாங்க. அப்போ அந்த காரில் கூட சில பேர் சொந்த வேனாக இருந்தால் கூட அதில் மழை வந்துன்னா எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி வசதியெல்லாம் எதுவும் இல்லாத நாள் அப்போ அந்த காலத்தில் 4 பேர் தூக்கிட்டு போவாங்க. முடியலன்னா மாற்றி மாற்றி தூக்குவாங்களாம். அந்த மாதிரி காலகட்டம். என்னாச்சு, எல்லாம் கழுவி குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி அந்த மாலையெல்லாம் மாற்றி போட்டு எல்லாம் தூக்கி 4 பேர் தூக்கிட்டு போகிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு தூக்குறாங்க. எங்கே இருந்தோ ஒரு மழை வந்ததுங்க. அடித்தா மழை எண்ணி 21 மணியும் திட்டுன்னு போனாங்க. பந்தலுக்குள்ளே பாடியை இறக்கி வச்சாங்க. ஒரு சவுத்தால் போட்டு கட்டிட்டு மேலே மூடி வச்சுட்டு, பாடியை மூடி வைங்க, பாடியை மூடி வைங்க, ஏதாவது எறும்பு வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. யார்? அந்த வாழ்ந்து கெட்ட மனுஷன் வெளியில் பிரேதம் கிடக்கு. அதுக்கு பேர் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் ராமசாமி அண்ணன், குமாரசாமி அண்ணன், பொன்னம்பலம், குஞ்சிது பாதம், என்னென்னவோ பேர் வச்சு கூப்பிடுவாங்க. பேர், அதாவது உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே இருக்கும். என்ன செஞ்சாங்க, பாடியை வச்சுட்டு எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. மழை விட்டதுக்கப்புறம் தாங்க தூக்கிட்டு போனாங்க. அது மாதிரி உயிரோடு இருக்கிற வரைக்கும் தாங்க எல்லாமே. பேர், புகழ், மாலை, மரியாதை, சொத்து பத்து எல்லாம் போனதுக்கப்புறம் எல்லாத்தையும், என்னது அந்த சொத்து பத்து, அவர் எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்காரு, எவ்வளோ நகை வச்சுருக்காரு, எந்தெந்த இடத்துல ஃப்ளாட்டு வச்சுருக்காரு, ஆளுக்கு எத்தனை பிரிச்சுக்கலாம், இதெல்லாம் பங்கு போட்டுப்பாங்க. அவர் துணிமணி, ஒரு பொருள் பழசுப்பட்டெல்லாம் தூக்கி அள்ளி போட்டு கொளுத்திடுவாங்க, இல்லை தூக்கி ஒரு ஓடக்கரையில் தூக்கி வீசிடுவாங்க. அதனால் இந்த உடம்புல உயிர் அப்படிங்கிற ஒரு காற்று இருக்கிற வரைக்கும் தான்
மரியாதையெல்லாம். சில பேர் சொல்கிறாங்கல்ல, எனக்கு மரியாதை கொடுக்கல, நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், என்னை மதிக்கலை, என்னை கேவலப்படுத்திட்டாங்க. என்னங்க கேவலப்படுத்திட்டாங்க? ஏதோ ஒரு அவங்க கோவத்தில் இருக்கும்போது ஒரு சொல்லிட்டாங்கன்னா, அது பெரிய இஷ்யூ ஆக்கிக்கிட்டு நம்ம பிரச்சனையாக நினச்சிக்கிட்டு ரொம்ப நாள் வரைக்கும் அவங்க வீட்டுக்கு உறவினர் விழாவே இருக்கும் போகாமல் இருக்கிறது, அவங்கள எதிரியாக நினைக்கிறது, இதெல்லாம் தப்புங்க. அதுமாரிலாம் நினைக்கவே கூடாது. விட்டு கொடுத்து போயிடணும். எவ்வளோ நாளைக்கு நம்ம இருப்போம்னு நமக்கே தெரியாது. நம்ம உயிர் மூச்சு எப்போ பிரியும்னு நமக்கே எல்லாம் மற்றதெல்லாம் கணிக்கலாம், எல்லாம் சொல்லலாம். இவ்வளோ நாளில் இது நடக்கும், அவ்வளோ நாளில் ஒரு குழந்தை பிறக்குது, 5 வயசு இல்லை 3 வயசு வரைக்கும் அப்பா அம்மாட்ட வளர்க்குறோம். அதுக்கப்புறம் ஸ்கூலுங்கிற ஒரு 8 மணி நேரம் ஸ்கூல் போயிடுறாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்புங்கிற ஒரு பாடத்தை அவங்க படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரிய பிள்ளையா போகிறாங்க. அதை ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படியே டெவலப் ஆகிட்டு வராங்க. இப்படி போயிடுவாங்க. அடுத்தது படிப்பு முடிஞ்சோன்னே வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு முடிஞ்சோன்னே கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. கல்யாணம் பண்ணால் அவங்க தனியாக போயிடுவாங்க. இதெல்லாம் நம்ம கெஸ்ஸிங் பண்ண முடியும். அதேமாரி நம்ம உயிர் எப்போ போகும்னு கெஸ் பண்ணவே முடியாது. படுக்கையிலே விழுந்து ரொம்ப முடியாமல் இருந்து எந்திரிச்சு நடமாடுறவங்க இருக்காங்க. ஒன்றுமே இல்லை, நல்லா இருப்பாங்க. திடீர்னு நேற்று காலையில் பேசுனாங்க. ஒரு 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, திடீர்னு மயக்கமானாங்க, வாந்தி எடுத்தாங்க, ஹார்ட் அட்டாக் போயிட்டாங்க அப்படின்னுவாங்க. அதுமாரி படுக்கையில் விழுந்தவங்களும் போயிடுறதில்ல, நல்லா இருக்கிறவங்களும் போகாமல் இருக்கிறதில்ல. அதனால் எந்த உயிருக்கும் யாரும் உத்தரவாதமோ கேரண்டியோ, எல்லா பொருளுக்கும் கேரண்டி கார்டு, வாரண்டி கார்டெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம உயிருக்கு டாக்டரோ இல்லை கடவுளோ, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் வாரண்டி கேரண்டிலாம். எப்போ ஜனனம் பண்ணுறாரோ மரணமும் அவங்க கையில் தான், கடவுள் கையில் தான் இருக்குது. கடவுள் எத்தனை வயசில் நம்மளை அழைச்சிட்டு போகிறாரோ சொர்க்கலோகத்துக்கு. சொர்க்கலோகத்தை யார் பார்த்துருக்காங்க? சும்மா சித்தரிக்கப்பட்ட சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். சொர்க்கலோகம், பூலோகம்லாம் அதெல்லாம் ஆத்மா போனதுக்கப்புறம் அது எங்கே போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. இல்லை கற்பனையில் எல்லாம் பேசிகிட்ருக்கோம். நிறைய பேர் கற்பனையில் தான் பேசிகிட்ருக்காங்க. அதுமாரி எல்லாரோடையும் நாமளும் அந்த கற்பனையை கொஞ்சம் நினச்சி பார்த்துக்கிட்டு, சண்டை சச்சரவு இல்லாமல், அக்கம் பக்கத்தில் எதிர்த்த வீடு பக்கத்து வீடுன்ட்டு ஒரு அன்போடு பழகிக்கிட்டு, ஒரு ஆபத்து ஏதோ ஒரு தனிமையில் இருக்கோம், வீட்டில் உள்ளவங்க எங்கேயோ வெளில போயிட்டாங்க, தனிமையில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அவசரம், ஒரு நைட்டில் உடம்பு சரியில்லை, இல்லை ஏதோ ஒரு பயம், அச்சமாக இருக்குது, உடனே ஃபோன் பண்ணி, இப்போ தான் செல்லு வந்திருக்குல்ல, அதனால் ஃபோன் பண்ணி தெரு லைட்டு போடுங்களேன், வெளியில் வாங்கலேன், இங்கே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்துக்கு நம்ம பழக்க வழக்கம் வச்சுக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா கட் அண்ட் ரைட்டாக 7 மணிக்கு கதவை சாத்தினாங்கன்னா எப்போ தூங்குறாங்க எப்போ எந்திரிக்கிறாங்கன்னே தெரியாது. டவுனில் தான் நடக்குதுன்னா கிராமத்துலேயும் இப்போ அப்படி தான் இருக்காங்க. அதனால் எதுவும் நிரந்தரம் இல்லை. நம்ம உயிரை நமக்கு கேரண்டி கிடையாது. எப்போ வேணால் நம்ம உயிர் நம்ம விட்டு பிரியலாம், எப்போ வேணால் போகலாம். இப்போ இருக்கிற வியாதிக்கும் இப்போ உள்ள சத்து இல்லா சாப்பாட்டுக்கும் நம்ம உடம்பு நம்ம சொல் பேச்சு கேட்காது. இருக்கிற வரைக்கும் நம்ம பாசத்தோடையும் அன்போடையும் அழகான வெளி தோற்றத்தை வச்சு நம்ம பேசக்கூடாது. யாராக இருந்தாலும் அழகாக பேசணும், அன்பாக பேசணும், பாசத்தோடு பேசணும். நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்னங்க குறைஞ்சிட போகுது, ஒரு வார்த்தை கேட்டுட்டு சரி ஏதாவது உதவினா கேளுங்க, எங்கேயாவது போகணுன்னா கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு துணைக்கு வரேன் அப்படின்னு ஒரு பாசத்தோடு பேசணுங்க. அதுதாங்க மனித குணம். அந்த மனித குணமே இல்லாமல் அப்படியே கட்டுன்னு நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்ல விதமாக பழகி நல்ல விதமாக பேசி சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோங்க. கொஞ்ச நாள் தாங்க, யாருமே சரி வயதாகிடுச்சுன்னா, வயசாகி போச்சுன்னா எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கோம். யாருக்குமே உதவி செய்கிற மனப்பான்மையோடு இருங்க. நல்லதையே நினைங்க, நல்லதையே செயல்படுங்க.
ஒற்றுமையாக இருக்க முதல்ல கற்றுக்கோங்க. குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கிட்ட ஒற்றுமையாக இருக்க கற்றுக்கோங்க. என் வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.